எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் பொது வாழ்வில் பயணிக்கும் மனிதர்களிடம் மலர வேண்டும் என்ற நன்னறிவுடன் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சவுந்தரராஜன். இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் எளிமைக்கும் எல்மூக்கின் முனையளவும் தொடர்பில்லை. ஏழை இந்தியா அவர்கள் பார்வையில் படுவதில்லை. சுதந்திரம் கிடைத்த பின்பு காந்தி வைஸ்ராய் மாளிகையை ஏழைகளின் மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்றார். எளிமையான வீடுகளில் அமைச்சர்கள் குடிபுக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் 360 அறைகள் உள்ளன. ஆளுநருக்கு சென்னையில் 156 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு ஆடம்பர மாளிகை. கோடையில் மலை வாசம் செய்ய உதகையில் 86 ஏக்கரில் பூந்தோட்டங்களும் புல்வெளிகளும் சூழ ஒரு வசந்த மாளிகை. காந்தியின் அறிவுரை காற்றிலே கலந்தன. கும்பி எரியுது, குடல் கருகுது, குழுகுழு வாசம் ஒரு கேடா என்று குரல் கொடுத்த தரப்பில் பலரும் கூட இன்று மாட மாளிகை வாசிகளாக மாறிவிட்டனர். தனி மனித மாச்சரியத்தில் அரசியலில் ஒரு கட்சி உதயமாகலாமா? இந்த அரசியல் நோயின் பிறப்பிடம் எது? சிந்திக்க வேண்டாமா? தேர்தலில் நிற்பதற்காக அடிப்படை கொள்கையை, உயிர் கொள்கையை மாற்றிய தலைவர்களை பற்றி நாம் என்ன நினைப்பது? சற்று யோசியுங்கள். சிற்றின்ப லோலர்களும் ஆடம்பர பிரியர்களும் நம் அரசியல் உலகை ஆக்கிரமித்து கொண்டனர். மண்ணின்பம், பெண்ணின்பம், பொன்னின்பம் மூன்றும் எல்லையற்று அனுபவிக்க வேண்டும். அதற்கு அளவற்ற பணம் அவசியம். அதை எந்த வழியில் திரட்டினாலும் தவறில்லை. ஆளப்படுவோரின் உள்ளங்களில் முறை தவறிய இலவச ஆசைகளை வளர்த்து விட்டால் ஆள்பவரின் ஊழல், உறவுகளுக்கு காட்டிய முன்னுரிமை போன்ற அசிங்கங்களுக்கு எதிராக எந்த கிளர்ச்சியும் வளர்ச்சி பெறாது என்பதை நன்கு அறிந்துவிட்டனர் அரசியல் சந்தர்ப்பவாதிகள். அரசியல் உலகம் சிறைப்பட்டு விட்டது. இந்த அக்கிரமக்காரர்களுக்கு துணிவை யார் கொடுத்தது? சற்று யோசியுங்கள். நன்றி, வணக்கம்.